வெரி குட் மார்னிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இது வரைக்கும் நம்ம பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்கில் எல்லா யூனிட்டையும் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்றத ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம் 5 யூனிட்லேயும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் இது வரைக்கும் நம்ம படித்தது பெரிய விஷயம் இல்லை. இந்த வீடியோவில் நம்ம படித்ததில் எது அதிக இம்பார்ட்டண்ட், அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனாக்கா நீங்கள் படிக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாகவும் படிச்சிக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் கற்றுக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். அது எப்படி கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அது நான் உங்களுக்கு சொன்னால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதால இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும், இது கோட் நம்பர் ME8792 பவர் பிளான்ட் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இட்ஸ் காமன் டு ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் அண்டு செகண்ட் இயர் ட்ரிபிள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு யூனிட்டு, செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட், ஃபிஃப்த் யூனிட் இருக்குது. நம்ம ஆர்டரை தான் எடுத்தோம், எதுவும் நடுவில் ஷஃபிள்லாம் பண்ணல, ஆர்டரை தான் எடுத்தோம். ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட்டில் ஃபஸ்ட் ஆஃபில் ப்ராப்ளம். ஓகேங்களா? அதாவது ரேங்கின் சைக்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? இந்த ரேங்கின் சைக்கிளில் நம்ம பார்த்த சிம்பிள் ரேங்கின் சைக்கிள், ரீஹீட் ரேங்கின் சைக்கிள், ரீஜெனரேட்டிவ் ரேங்கின் சைக்கிள், ரீஜெனரேட்டிவில் சிங்கிள் ஹீட்டர், டபுள் ஹீட்டர் அப்படின்றது ஒரு 4 டைப் இருக்குது. மொத்தமே 3 தான். 3ல் ரீஜெனரேட்டிவில் 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் கேட்பானா, ரீஹீட்டா, ரீஜெனரேட்டிவ் கேட்பானான்றதெல்லாம் நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும். தியரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கொஷின்ஸ் படிச்சுட்டோம்னா அந்த 5ல் எது வந்துடும் நம்ம சொல்லிட முடியும். ஓகேவா? இந்த பிக் கொஷின் இல்லை இந்த பிக் கொஷின் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த தியரி சப்ஜெக்டில் இருக்க இந்த ப்ராப்ளமேட்டிக்கை பார்த்தீங்கன்னாக்கா அவன் நம்ம ரீஹீட் தான் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு போயிருந்தோம்னு வச்சிங்களேன். ரீஹீட் கேட்க மாட்டோம். சில நேரம் என்ன பண்ணுவோம், சிம்பிள் ரேங்கிங் கேட்டுருவோம். ஆர் ரீஜெனரேட்டிவ்லேருந்து சிங்கிள் ஹீட்ரு கேட்பான். டபுள் ஹீட்ரு கேட்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஓகேங்களா? சிங்கிள் ஹீட்டரில் கேட்டுறதுனா ரீஜெனரேட்டிவ் சிங்கிள் ஹீட்ரு கேட்பான். அப்புறம் ரேங்கின் சைக்கிளில் ரீஹீட் ரேங்கின் சைக்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா ரீஹீட் ப்ராப்ளம். ஓகேவா? சிம்பிள் ரேங்கிங்கில் ரீஹீட் ரேங்கிங் சைக்கிள் ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போது நீங்கள் எந்த ப்ராப்ளம் மெயினாக பார்த்துக்கிறீங்கன்னா சிம்பிள் ரேங்கிங் சைக்கிளில் ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்ளம்ஸு பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து ரீஹீட் ரேங்கிங் சைக்கிளில் இருக்கிற ப்ராப்ளம் கம்பல்சரி பாருங்கள். ரீஹீட் ரேங்கிங் சைக்கிளில் இருக்கிற ப்ராப்ளம் கம்பல்சரி பாருங்கள். அதுக்கடுத்து ரீஜெனரேட்டிவ் ரேங்கிங் சைக்கிளில் சிங்கிள் ஹீட்டர் பேஸ் பண்ண ப்ராப்ளம் கம்பல்சரியாக பாருங்கள். அதுக்கடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஒன்லி நீங்கள் ப்ராப்ளம் மட்டும் பார்த்துட்டு போயிடுறது போதுமானதாகாது. இதில் என்ன கேட்டுருவோன்னா, திடீர்னு அவன் டெரிவேஷனை டெரைவ் பண்ணவும் சொல்லுவான். அதாவது ரீஹீட் ரேங்கிங் சைக்கிளோட டெரிவேஷன் டெரைவ் பண்ணு, அப் டு எஃபிஷியன்சி வரைக்கும் நீ டெரைவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன். நீங்கள் நான் நடத்துகிற அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டெரிவேஷன் மாதிரி வரும்ல. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், டெரைவ் பண்ணி ஃபார்முலா வரைக்கும் எடுத்துகிட்டு கொடுக்கணும். ஓகேவா? அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 13 மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் ப்ராப்ளம் மட்டும் கேட்டுருவான்னு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணிக்காதீங்க. இது மாதிரி டெரிவேஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஃபஸ்ட் ஆஃப் இதுதான் ப்ராப்ளம் கேட்குறதுனா கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் வரும். அப்படி ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்கக்கூடாது, கொஷின் ஈஸியாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டான்னாக்கா பேசிக்கான இந்த ஸ்டீம் பவர் பிளான்ட் லே அவுட்டு, ஓகேங்களா, அப்புறம் டீசல் பவர் பிளான்ட் லே அவுட்டு அதை வரைய சொல்லிடுவான். ஸோ இது மாதிரி கொஷின்ஸ் செட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஈஸியாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இம்பார்ட்டண்ட்டானு கேட்குறது ஃபியூல் ஹேண்டலிங். இது இருக்குது பாருங்கள், ஃபியூல் அண்ட் ஆஷ் ஹேண்டலிங், ட்ராட் சிஸ்டம், ஃபீட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் படித்து வரைஞ்சி பார்த்துங்க. படிச்சுட்டு அப்புறம் நான் அந்த டயக்ராம்லாம் நல்லா வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நடத்தின
மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சுங்க. புக்கும் நம்ம புக் எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? லோக்கல் ஆத்தர் என்எஃப். ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் புக்கு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. திருப்பி நான் சொல்லிடுறேன். ரேங்கின் சைக்கிள் ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் புக்கு பார்க்க வேண்டாம். நான் கொடுத்துருக்க நோட்ஸு போதும். மற்றபடி தியரி கொஷின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு யூனிட்டை பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்கிறத படிங்க. புக்கில் இருக்கிறத தான் நான் வந்து வீடியோஸாக நான் கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். இந்த ரேங்கின் சைக்கிளுக்கு வந்து ஸ்ட்ரீம் டேபிள் யூஸ் ஆகும். ஓகேவா? அதனால் அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற தியரி கொஷின்ஸு, ஸ்ட்ரீம் லே அவுட் அதெல்லாம் நல்லா படிச்சுக்குங்க. கோல் பவர் பிளான்ட் இதோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் லே அவுட் ஆஃப் மாடர்ன் கோல் பவர் பிளான்ட்டு, அப்புறம் எஃபிசி பாய்லரு. ஸோ இதெல்லாம் டயக்ராம்லாம் நிறைய நம்ம நடத்தியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த டயக்ராம்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதிகமாக எஃபிசிலாம் கேட்பாங்க. அப்புறம் ஹேண்டலிங், ஃபியூல் ஹேண்டலிங்கு, ஆஷ் ஹேண்டலிங்கு, ட்ராட் சிஸ்டம், ஃபீட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான் தியரி கொஷின்ஸில் செகண்ட் ஹாஃபில். ஸோ அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? லேமன் பாய்லர்னா பென்சல் பாய்லர், வாட்டர் டியூப் பாய்லர்னு சில நேரம் ஃபயர் டியூப் பாய்லர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த என்னென்ன டியூப்ஸ் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டயக்ராம் நீங்கள் வரைஞ்சி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கள் நீட்னஸாக. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் நம்பர் 2. ஓகேங்களா? யூனிட் நம்பர் 2ல் டீசல் கேஸ் டர்பைன் அண்டு கம்பைன்டு பவர் பிளான்ட். ஓகேவா? கம்பைன்ட் பவர் பிளான்ட் சைக்கிள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஆஃப் வந்து திருப்பி நான் இதில் சொல்கிறேன். ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், டூவல் சைக்கிள், பிரேடன் சைக்கிள். ஃபஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ப்ராப்ளம் இல்லாமல்லாம் சிலபஸ் வந்து செட் பண்ண மாட்டான் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ராப்ளத்தில் ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், டூவல் சைக்கிள் இந்த 3 நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். அதே சமயம் அதுக்குண்டான டெரிவேஷன்ஸும் நீங்கள் நல்லா தரவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப் டு ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி வரைக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஸ்ட்ரீம் டேபிளும் டேட்டா புக்கும் தேவைப்படாது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்து ரிமைண்ட் பண்ண வேண்டியது என்னோடய கடமை. ஓகேங்களா? ஒவ்வொன்றும் டெரிவேஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றத பாருங்கள். இதுக்கு மட்டும் மெட்டீரியல் வந்து என்னோடய மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் நடத்தின அந்த மெட்டீரியல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், டூவல் சைக்கிள், பிரேடன் சைக்கிளுக்கு நீங்கள் புக்கில் பார்க்க வேண்டாம். ஓகேவா? அதுக்கடுத்து இதில் வர தியரி கொஷின்ஸு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா காம்போனன்ட்ஸ் ஆஃப் டீசல் அண்டு கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்டோட காம்போனன்ட்ஸு அண்டு கம்பைன்டு சைக்கிள் பவர் பிளான்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நடத்துனது தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை எடுத்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அதாவது ரீஹீட்டு, கூலிங், ரீஜெனரேட்டிவ் இதெல்லாம் கம்பைன்ட் ஆன மாதிரி நம்ம நிறைய டயக்ராம்லாம் வரைஞ்சிருப்பேன் நான். அதுக்குண்டான பிவி அண்ட் டிஎஸ் டயக்ராம்லாம் நான் வரைஞ்சிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க கேஸ் டர்பைனுக்கு. ஓகேங்களா? அதை நினைவுபடுத்தி பாருங்கள். செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கம்பல்சரியாக ப்ராப்ளம் வரும். வராமலாம் இருக்காது. ஆட்டோ சைக்கிள்னால் பெட்ரோலு, டீசல் சைக்கிள்னால் டீசலு, டூவல் சைக்கிள்னாக்கா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆட்டோ அண்ட் டீசல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பிரேடன் சைக்கிள். ஓகேவா? இதில் பிரேடன் சைக்கிளோட எஃபிஷியன்சி ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி ஃபார்முலாவும் காமனாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இந்த 4 சைக்கிளில் கண்டிப்பாக ஏதோ ஒரு சைக்கிள் ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு உண்டு. பார்ட்டு சிலையும் எதனா ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து இதுதான் வரும்னு சொல்கிறது நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. நம்மளால் சொல்லிடவே முடியாது இந்த 4 சைக்கிளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம டெஸ்ட் வைக்கிறோன்னா நம்ம எதுனா இம்பார்ட்டண்ட் கொஷின் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். ஆனால் இந்த 4 சைக்கிளில் எது வரும்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இது யாரோ ஒருத்தர் வந்து ரெடி பண்ணுறாங்க. சிலபஸ் கொடுத்துட்டு யாரோ ஒருத்தர் ரெடி பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்களோட மன ஓட்டம் எப்படி இருக்கும்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. பசங்களுக்கு ஈஸியாக கேட்கணுன்றது கேட்டாக்கா அது உங்களோட லக்கு. ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள்லேயே மாட்டிக்கும். இதுவே வேணும்னே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக கேட்கணும் அப்படின்னாக்கா டூவல் சைக்கிளில் கேட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த கொஷின்ஸை படிக்கும்போது இது வந்து ஆட்டோ சைக்கிளா இல்லை டீசல் சைக்கிளா மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லை டூவல் சைக்கிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். டேரெக்டாக ஆட்டோ, டீசல், டூவல் அப்படின்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆட்டோ சைக்கிள்னால் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. டீசல் சைக்கிள்னாக்கா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. டோல் சைக்கிள்னால் மட்டும்தான் டோல்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிரேட்டன் சைக்கிள்னால் பிரேட்டன் மென்ஷன் பண்ணுவாங்க. லாஸ்ட்டு 2 சைக்கிள் மட்டும் நேம் மென்ஷன் பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்கிறது ஃபஸ்ட்டு 2த்துக்கு நேம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க.
பண்ண மாட்டாங்க. ஒன்லி ப்ராசஸ் அப்படின்ட்டு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. சில நேரம் ஆட்டோன்னே டைரெக்டாக கூட மென்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஆர் இல்லைனா டோல் சைக்கிளை வந்து காம்பினேஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஓகேவா? செமி ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க டுவல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட்டில் ப்ராப்ளம் கம்பல்சரியாக இருக்குது. அதை திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சிங்க. ப்ராப்ளத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி யாருன்னா லைட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க வந்து தியரியில் ஸ்ட்ராங்காக இருந்துருங்க. தப்பிக்கிறதுக்கு ஒரு 4 கொஷின் 5 கொஷின் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை கண்டிப்பாக இருக்கும், அப்படி தியரி படிக்கணுன்றவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தியரியை வந்து இக்னோர் பண்ணிடாதீங்க. தியரி வந்து உங்களுக்கு ஒரு பேராஷூட் மாதிரி இருக்கும். தியரி அண்டு ப்ராப்ளமாக இருக்கட்டும், டிபெண்ட் அப்பான் த பர்சனை பேஸ் பண்ணி சொல்கிறேன் நான். சிலர் வந்து ரெண்டுத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னாக்கா ரெண்டுமே படிங்க. சிலர் சார் ப்ராப்ளத்தில் கொஞ்சம் எனக்கு இதுவாக இருக்குது, ஃப்ளோ சரியாக வரல ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படின்றவங்க தியரியில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படியே டோட்டலாக விட்டுறக்கூடாது. எதனா ஒன்றில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கடுத்து பார்ப்போம். யூனிட் நம்பர் 2 சொல்லியாச்சு. யூனிட் நம்பர் 3 நியூக்ளியர் பவர் பிளான்ட். நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ப்ராப்ளமே கிடையாது இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும், நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? லே அவுட், அதாவது நியூக்ளியர் பவர் லே அவுட்டை டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் ரியாக்டர்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ரியாக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்னால் பிடபிள்யூஆர் கேட்குறான், அடிக்கடிக்கு கேட்குறது பிடபிள்யூஆர், பிடபிள்யூஆர் அண்டு கேண்டு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிடபிள்யூஆர், பிடபிள்யூஆர், கேண்டு, இது 3லேருந்து ஒரு கொஷின் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது 3 ப்ளஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஒர்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் லே அவுட்டு, இது எல்லாமே ஃபஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீடர், கேஸ் கூல்டு, லிக்விட் மெட்டல் கூலிங் ரியாக்டர்ஸ்னு ஒரு தனி செகண்ட் ஆஃப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்திக்கணும். அது பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஆஃப். அப்புறம் சேஃப்டி மெஷர்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ட், இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுங்க. கம்பல்சரி அதெல்லாம் கேட்குறான் சில நேரம். சரிங்களா? ஸோ இந்த பிடபிள்யூஆர், பிடபிள்யூஆர், கேண்டு ரியாக்டர் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கினீங்கன்னா கண்டிப்பாக இதில் 3த்துலேருந்து ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு பேசிக்கான ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட காம்போனன்ட்ஸ்லாம் வரைய சொல்லுவோம். பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு கேட்டானா நீங்கள் வந்து ஃபியூல் ராட்ஸு எல்லாமே அசம்பிள்டாகி இருக்கிற ஒரு டயக்ராம் நான் முதல்ல நடத்தியிருப்பேன். அதை நீங்கள் வரைஞ்சி அதுக்குண்டான ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஓகேங்களா? இதுதான் தேர்டு யூனிட். தேர்டு யூனிட்டில் நான் சொல்லிட்டேன், ஒரே டயக்ராம் தான் லைட்டான வேரியேஷன்ஸ் வரும். ஒரே டயக்ராம் தான் லைட்டான வேரியேஷன்ஸ் வரும், அந்த பிடபிள்யூஆர், பிடபிள்யூஆர், கேண்டு எல்லாமே. அதுக்கு அடுத்து வர்ற அந்த ப்ரீடர்ஸ், கேஸ் கூல்டு, லிக்விடு மெட்டல் கூல்டு ரியாக்டர்ஸ்லாம் லைட்டாக டிஃப்ரெண்ட் வரும் அதோட டயக்ராம்ஸ். ஓகேவா? அதுக்குள்ளே இருக்கிற அந்த கூலண்ட்டு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. மெயினாக நீங்கள் எழுதும் போது வரட்டு தீரியாக எழுதக்கூடாது. இன்கேஸ் எக்ஸாம் வந்து ரிட்டனில் வந்தாக்கா நான் சொல்கிறேன். இதுவே எம்சிக்யூ மல்டி சாய்ஸ் கொஷின் டைப்பில் வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து ஈச் அண்ட் எவ்வரி டேட்டாவும் நீங்கள் படித்து மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் கொஷின் அவன் எப்படி கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து 2 இதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். எம்சிக்யூவில் கேட்பானா இல்லை, ஏன்னா எம்சிக்யூவில் தான் கேட்பான் அப்படின்னா உங்கள் போர்ட்டலுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும் கண்டிப்பாக, எம்சிக்யூவில் தான் கேட்குறான் அப்படின்னாக்கா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, நல்லா தரவாக 2 மார்க் எப்படி படிக்கிறீங்களோ அது மாதிரி எல்லா டேட்டாவும் படிக்கணும். நீங்கள் லைக் 2 மார்க்ஸ் எப்படி படிக்கிறீங்களோ அது மாதிரி எல்லாம் புக்கு ஸ்டார்டிங்லேருந்து அந்த டாபிக் முடிகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கிளியராக படித்து மனசில் அதை ஏற்றிக்கணும். சின்ன சின்ன டேட்டாஸ், இந்த டெம்பரேச்சர், எந்த ப்ரெஷர் ரேஞ்சஸ் அப்படின்றது எல்லாமே நீங்கள் மனசில் ஏற்றிக்கிட்டால் மட்டும்தான் அங்கே வந்து மல்டி சாய்ஸ் கொஷினில் ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். அதையும் நான் கிளியராக சொல்லிடுறேன். இதில் இருக்கிற ட்ராபேக் என்னன்னா, நீங்கள் வந்து எதையுமே இக்னோர் பண்ண முடியாது எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும். இதுவே ரிட்டன் எக்ஸாமினேஷன் நினச்சிக்கலாம், பிரச்சனையே கிடையாது.
இந்த டைப்பில் வந்துச்சுன்னா அந்த டைப்புக்கு உண்டான கொஷின் நீங்கள் எழுதி வச்சுருவீங்க. எழுதிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க வந்து மார்க் எதுனா ஒன்றாச்சும் போட்டு தான் ஆகணும். படம் தப்பாக இருந்து இல்லை தியரி தப்பாக எழுதி டயக்ராம் கரெக்டாக வரைஞ்சிருந்தீங்கனாக்கா பாதி மார்க் போட்டுருவாங்க. ஆனால் இந்த மல்டி சாய்ஸ் கொஷினில் அந்த வாய்ப்பே கிடையாது. ஃபுல்லாக கம்ப்யூட்டரே என்ன பண்ணிடும், உங்களோட டேட்டாஸ் எல்லாமே இதெல்லாம் கரெக்டு ராங் ஆன்சர்ன்றதை கம்ப்யூட்டரே வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அவுட்புட்டு காமிச்சிரும். ஸோ அங்கே வந்து திருத்தத்துக்கு ஆசிரியர்களுக்கு வேலையே கிடையாது மல்டி சாய்ஸ் கொஷின்ஸ்லாம். ஓகேங்களா? ஸோ அதனால் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மல்டி சாய்ஸ் கொஷின் கேட்டான்னா நீங்கள் வந்து அதிக கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். அதையும் நான் திருப்பி திருப்பி சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் வந்து பிடபிள்யூஆர், பிடபிள்யூஆர், கேன்டு, அப்புறம் லிக்விட் அண்டு மெட்டல் கூல்டு ரியாக்டர்ஸ் எல்லாமே இப்போது நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்குங்க. அப்புறம் யூனிட் நம்பர் 4 இதில் வந்து நான் சொன்னது தான். யூனிட் நம்பர் 3ல் வந்து 2 ஆஃபாக ஸ்ப்ளிட்டப் பண்ணிங்க. அந்த 2 ஆஃபில் எந்த ஆஃப் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமாக இருந்தாக்கா ஒரு ஆஃபு, இன்னொரு ஆஃப் வந்து செகண்ட் ஆஃபுக்கு. இதுவே பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் எக்ஸாம் இல்லாமல் எம்சிக்யூன்னு வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட் யூனிட்டாக இருக்கட்டும், செகண்ட் யூனிட்டாக இருக்கட்டும், தேர்ட் யூனிட்டாக இருக்கட்டும் நீங்கள் படித்து தான் ஆகணும். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. ஓகேங்களா பிரதர்ஸ்? கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான். அடுத்து யூனிட் நம்பர் 4 பாருங்கள். பவர் ஃப்ரம் ரினியூவபிள் எனர்ஜிஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு என்வரான்மெண்ட்டில் அப்படியே கிடைக்கிற அந்த எனர்ஜி வந்து ரினியூவபிள் எனர்ஜிஸ். நான் ரினியூவபிள் எனர்ஜியும் இருக்குது. ரினியூவபிள் எனர்ஜி இருக்குது, நான் ரினியூவபிள் எனர்ஜி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ரினியூவபிள் எனர்ஜி. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டு, ஓகேவா? டைடலு, விண்டு, சோலாரு, ஜியோ தெர்மலு, பயோகேஸு, ஃபியூல் செல் பவர் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் தான். இதுக்கு நான் அழகாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஹைட்ரோனாக்கா எப்படி வாட்ரு வந்து டேமில் வந்து சர்ச் டேங்க் வழியாக வருது, ட்ராவல் ஆகி எப்படி டர்பைனில் போய் பட்டு வாட்டர்லாம் எப்படி கைனடிக் எனர்ஜிலேருந்து எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத கிளியராக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நல்லா படிங்க. தியரி கொஷின்ஸுன்னு வந்துட்டாக்கா ஹைட்ரோவிலேருந்து கொஷின் கேட்க வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஹைட்ரோ, ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விண்ட் எனர்ஜிக்கு விண்டு மில்லு வரைய சொல்லுவான். டைடல் எனர்ஜினா இந்த டைடு, ஹை டைடு, லோ டைடு. சோலார்னு பார்த்தீங்கன்னா சோலார் ஃபோட்டோவால்டைக், அதில் பார்த்தீங்கன்னாக்கா பிவி பேனலு. ஸோ இதெல்லாம் நான் நல்லா டீட்டெயில்டாக படிச்சுங்க. எம்சிக்யூன்னு கேட்டான்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கணும். ஃப்ளாட் பிளேட்டு, ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளாட் பிளேட்டில் இருக்க அந்த பிவி பேனல்ஸ்லாம் நிறைய நம்ம பார்த்துருப்போம். நம்ம வீட்டாண்டையே நிறைய இடத்துலலாம் கூட இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஜியோ தெர்மல், பயோகேஸ். இதெல்லாம் எப்படி வந்து ஜென்ரேட் ஆகுது, ஜியோ தெர்மல்ன்றது பயோகேஸ் எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஃபியூல் செல்ஸ், நிறைய ஃபியூல் செல்ஸ் நம்ம நடத்தியிருக்கோம். ஆக்சிஜன் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது உள்ளே போய், அதுலேருந்து ஏர்லேருந்து ஆக்சிஜனும் நைட்ரஜன் எப்படி ஸ்ப்ளிட்டப் ஆகி எப்படி ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம கிளியராக பார்த்துருப்போம் எல்லா ஃபியூல் செல் பவர் சிஸ்டத்துலேயும். ஓகேவா? எல்லாம் நல்லா படிச்சுக்குங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெம்ப்ரான்ஸை பேஸ் பண்ணி அது சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லலாம். இதில் ஃபஸ்ட் ஆஃப் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. இது ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு நம்ம இதை ஸ்ப்ளிட்டப் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரே ஒரு டாபிக் தான், பவர் ஃப்ரம் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? நீங்களே எதனா ஒரு ஆஃப் ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கினா மட்டும்தான். ஓகேவா? ஏன்னா இதோட ஹெட்டிங்கே ஒரே ஒரு ஹெட்டிங் தான். எப்படி கேட்பான்னு நம்ம சொல்ல முடியாது யூனிட் 4 பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 5. இதில் பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 4 ஆச்சு, யூனிட் 5 ஆச்சு. இதில் எதுலேயுமே ப்ராப்ளம் கிடையாது. எதுவுமே கிடையாது. யூனிட் 5 பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜி, எக்கனாமிக் அண்டு என்வரான்மெண்டல் இஷ்யூ ஆஃப் பவர் பிளான்ட். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜி அண்டு எக்கனாமிக் அது வரைக்கும் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? அது வரைக்கும் பார்த்தீங்களா, இது வரைக்கும் ப்ராப்ளம் பிளான்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் ப்ராப்ளம் இருக்கும். அது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஆஃப் தியரி கொஷின்ஸ் கேட்பாங்க அதில்.
ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னாக்கா பொல்யூஷன் கண்ட்ரோல் டெக்னிக்கு, வேஸ்ட் டிஸ்போசல், நியூக்ளியர் வேஸ்ட் டிஸ்போசல் அதெல்லாம் தான் செகண்ட் ஹாஃப் இந்த கொஷினில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம பார்த்தது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேரிஃப், லோடு டிஸ்ட்ரிபியூஷன் கர்வு, அதுக்குண்டான ப்ராப்ளம்ஸ்லாம் நான் நிறைய போட்டிருந்தேன். ஓகேங்களா? அதில் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் சொல்லி நான் நடத்திருப்பேன். அதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்ளம். ஓகேவா? கம்பல்சரி கேட்பான், சில நேரம் கேட்காமலும் போயிடும். நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது எதையுமே இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கண்டிப்பாக ஒரு தியரி இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதில் ரெண்டுமே ப்ராப்ளமாக வர வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஒரு தியரி இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ தியரியில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க தியரியில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை சார் நான் ப்ராப்ளமே போடுறேன் சார் அப்படின்னாக்கா ப்ராப்ளம் கொஞ்சம் பாருங்கள். தியரியும் பார்த்துட்டு சிலர் ப்ராப்ளமும் பார்த்துக்குங்க. அது உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். ஓகேங்களா? பார்ட் சின்றது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இது வரைக்கும் யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எந்த யூனிட்லேருந்து கேட்பான் அப்படின்னு சொல்ல முடியாது கொஷின்ஸ் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், கம்பல்சரி எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்ட் சியை வந்து அட்டென்ட் பண்ணிவிடுவாங்க. சிலர் வந்து ஒரு யூனிட்டில் ஆஃப் படிச்சுட்டு இன்னொரு யூனிட்டில் ஆஃப் படிக்காமல் விட்றாங்கன்னு வச்சிங்களேன், அந்த படிக்காத ஆஃப்லேருந்து கேட்டான்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான். சரிங்களா? ஸோ அதனால் பி ப்ரிப்பேர்டாக இருக்கவங்க எக்ஸாமுக்கு. எம்சிக்யூவாக இருந்தாலும் சரி, அது வந்து தியரி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ரிட்டனில் நீங்கள் வந்து ரெண்டுத்துக்குமே தயாராக இருங்க. எனக்கு தெரியல, இன்னும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து. கொஷின் பேட்டர்ன் எப்படின்றது எனக்கு தெரியல. அது எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் எந்த டைப்பாக இருந்தாலும் அட்டன் பண்ண முடியும். அது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். சரிங்களா? ஸோ நல்லா நீங்கள் தரோவாக படிச்சிட்டிங்கனாக்கா எந்த மெத்தடில் எக்ஸாம் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதுவே எம்சிக்யூன்னு வச்சுக்கோங்களேன், எழுத்து வேலை எதுவுமே கிடையாது, மூளைக்கு மட்டும்தான் வேலை. சரிங்களா? டக்கு டக்குன்னு யோசித்து 4 ஆப்ஷன்ஸில் எது ஒன்று அப்படின்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ பி கேர்ஃபுல், நல்லா படிங்க, கிளியர் பண்ணிவிடுங்க இந்த சப்ஜெக்டை, எல்லாம் நல்ல மார்க் எடுங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். தேங்க்யூ ஆல்.